ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் மம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஜேக்கு கூட ஒரு ஒன் ஷாட் தான். இது வந்துட்டு எவ்ரி திங் இஸ் ஷேர் வித் யூ, ஓகேங்களா? இது வந்துட்டு ஜேகே வந்து ஒரு ப்ரொஃபஸரு. நம்ம ஜிமின் வந்து ஜேகேவும் மேரேஜ் ஆனவங்க, ஓகேங்களா? இது வந்துட்டு ஜிமின் அண்ட் ஜேகேவோட பேரண்ட்ஸ் வந்துட்டு இப்போ ஜிமின் வந்து ஃபோர்ஸ் பண்ணி தான் ஜேகேக்கு மேரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா ஜேகே வந்து இதில் கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருப்பார். நீங்கள் போக போக புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அதாவது வந்துட்டு லாங் டியூரேஷன் வராது, கொஞ்சம் ஷார்ட்டாக தான் வரும், ஓகேங்களா? அப்படி ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு ஒரு கிச்சன் தான் காமிக்கிறாங்க. ஒரு பர்சன் அப்படியே வந்து குக்கிங் பண்ண தெரியாமல் ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டு வெஜிடபிள்ஸாக கட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்போ ஒரு பர்சன் அப்படி பேக் ஹக் பண்ணிட்டு இப்படி இல்லை இப்படி அப்படி சொல்லிட்டு ரொம்ப அழகாக ஒரு மாதிரி கட் பண்ணுறாங்க. பிடிச்சி வந்தா அவங்க பிடிச்சிருக்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ரொம்ப பார்க்குறதுக்கு. அப்புறமா வந்துட்டு ஜங்குக்கா அப்படி சொல்லிட்டு ஜங்குக் அப்படி சொல்கிறாங்க. என்ன அப்படி சொல்கிறாங்க? இல்லை நானே கட் பண்ணிடுறேன்னு சொல்கிறாங்க. இப்படி தான் கட் பண்ணுவாங்களா அப்படி சொல்லி கேட்குறாங்க. இல்லை எனக்கு தெரிஞ்ச மாதிரி கட் பண்ணுறேனே எப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு நான் கட் பண்ணுறேன், அதை பார்த்து நெக்ஸ்ட் டைம் கட் பண்ணிக்கோ, நான் தான் இருக்கேன், நான் தான் புக் பண்ணி தரேன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் என்ன பிரச்சனை அப்படி சொல்கிறாங்க. இல்லை நானே ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு இங்கே பாரு அதான் எனக்கு பிரச்சனை இல்லை நான் அப்படி சொல்லிட்டு ரொம்ப அழகாக அப்படி வந்துட்டு அந்த ஹேண்ட் பிடிச்சிட்டே வந்துட்டு ஒரு மாதிரி கட் பண்ணுறாங்க. ஒரு மாதிரி எப்படின்னா ஒரு ப்ரொஃபஷ்னலாக கட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி கட் பண்ணுறாங்க. வெஜிடபிள்லாம் கட் பண்ணிட்டு ரொம்ப அழகாக குக் பண்ணுறாங்க. இந்த பர்சன் தூக்கி அப்படியே வந்துட்டு அந்த கவுண்டர் டாப் இருக்குல்ல உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு போய்ட்டு மார்னிங்கே கிஸ் பண்ணுறாங்க. இது ஒரு மாதிரி இருக்குது உங்களுக்கு வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. ஜஸ்ட் அமைதியாக சொல்கிறேன், மார்னிங்கே மூட் அப்செட் பண்ணாது அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகேட்டு அவங்களும் அமைதியாக இருக்காங்க. இவங்க போய்ட்டு ரொம்ப டீப்பாக ஒரு மாதிரி கிஸ் பண்ணிட்டே இருக்காங்க. போதும் அப்படி சொல்கிறாங்க. போதும் முடியல அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்கிறாங்க. எப்போ கிஸ் பண்ணாலும் போதும் முடியலை அப்படி சொல்ல வேண்டியது ஏன் அப்படி சொல்லி கேட்குறாங்க. என்னால் ப்ரீத் பண்ண முடியல ஜங்குக் அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவரும் வந்துட்டு போயிட்டு ரெடியாக சொல்கிறாங்க. அவங்க பர்சன் போகிறாங்க, இவங்க குக் பண்ணுறாங்க. இது யாருன்னா ஜிமின் அண்ட் ஜங்கு தான், ஓகேங்களா? இவங்களுக்குன்னு தனி ஒரு வீடு இருக்குது. இப்போ ஜிமின் போயிட்டு அப்புறம் ஃப்ரெஷ்ஷப் போயிட்டு ரெடி ஆகுறாங்க. ரொம்ப க்யூட்டாக அழகாக ரெடி ஆகுறாங்க. ஜிமின் கொஞ்சம் இதில் இன்னசென்ட்டாக இருப்பாங்க, ஓகேங்களா? ரொம்ப க்யூட்டாக ரெடி ஆகுறாங்க. இப்போ ஜங்கு வராங்க. இவங்க வந்து ஜங்கு தான். ஜங்கு வந்துட்டு ரெடி ஆகிட்டு சொல்லி கேட்குறாங்க. வந்து ரெடி ஆகிட்டு இருக்கா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் ஜேகே என்ன பண்ணுறாங்கன்னா வா அப்படி கூப்பிட்றாங்க. எங்கே சொல்கிறாங்க? குளிக்க சொல்கிறாங்க. நான் ஆல்ரெடி குளிச்சுட்டேனே சொல்கிறாங்க. வா என் கூட அப்படி சொல்லிட்டு அவர் இப்போ வந்துட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி போகிறார். அவர் அப்படியே வந்துட்டு அகைந்து கூட்டிகிட்டு போகிறாரு. என் கூட பாத் பண்ண அப்படி சொல்கிறாங்க. ப்ளீஸ் வேண்டாம் நாளைக்கே சொல்கிறாங்க. நோ அப்படி சொல்கிறாங்க. நான் தான் சொல்லியிருக்கேன் எவ்ரிடே எவ்ரி திங் இஸ் ஷேர் வித் யூ அப்படி சொல்லிட்டு அவர் அகைன் 2 பேரும் வந்துட்டு சேர்ந்து பாத் பண்ணுறாங்க. ஜிமின் ஆல்ரெடி பாத் பண்ணியிருப்பார். அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜேகே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கேரக்டர் இதில், அதனால தான் அவர் வந்து எல்லாமே அதிகமாக கொடுப்பாரு. லவ் கேரு கோவம் எல்லாமே அதிகமாக வரும். இப்போ வந்து 2 பேரும் சேர்ந்து ஷவர் பண்ணுறாங்க. ஷவர்லேயே வந்துட்டு பயங்கரமாக கிஸ் பண்ணிட்டே இருக்காரு. ஜிமின் ரொம்ப ஒரு மாதிரி பண்ணுறாரு. வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. நீ இப்போது வேண்டாம்னு சொல்லணும்னு வச்சுக்கேன் அது அதிகமாகும் சொல்கிறாங்க. இல்லை அப்படி சொல்கிறாங்க. 2 பேரும் ஒரு மாதிரி கிஸ் பண்ணிட்டு வெளில அகைன் வராங்க. இப்போ 2 பேருக்கும் அவரு இந்த ட்ரெஸ்லாம் வந்து வேர் பண்ணி விடுறாரு. வேண்டாம் நான் வந்து குழந்தை இல்லை அப்படி சொல்கிறாங்க. எனக்கு வேணும் அப்படி சொல்லிட்டு 2 பேருக்கும் இந்த ட்ரெஸ்லாம் வேர் பண்ணிக்கிறாங்க. அவரவே வந்து வேர் பண்ணி விட்டு இவருமே ரொம்ப அழகாக நீட்டாக ரெடி ஆகுறாரு. ஏன்னா அவர் வந்து ஒரு ப்ரொஃபஸர், ஓகேங்களா? இப்போ ஜிமின் ரெடி ஆகுறாங்க. அப்போ பார்க்குறாரு, இங்கே பாரு யாராவது உங்கள்கிட்ட வந்து ஃப்ளர்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, இல்லை யாராவது பக்கத்தில் வந்து உட்கார டச் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆகும்னு தெரியல சொல்கிறாங்க. இல்லை யாரும் அப்படி உட்கார மாட்டாங்க, ப்ளீஸ் டேக்கே எதுவும் பண்ணிடாதீங்கன்னு சொல்கிறாங்க. அந்த பையன் ஏற்பட சொல்கிறாங்க. என்னோடய ஒய்ஃப் மேலே மற்றவங்களுடைய பார்வை பட்டுச்சு அப்படின்னா உனக்கு எதுவும் ஆகாது சரியா, அவங்கள தான் கொண்டுடுவா அப்படி சொல்கிறாங்க. சரி ஜிமின் எதுவும் சொல்லாமல் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. கிழவா சொல்கிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே லேப்பில் தான் தூக்கி உட்கார வச்சுக்கிறாரு. ஒரு மாதிரி இருக்குது ஜிமினுக்கு. அது இதெல்லாம் மேரேஜ் அவங்களுக்கு மேரேஜ் ஆகி கொஞ்சம் டேஸ் தான் ஆகுது. ஆனால் மேரேஜ் ஆன டே வந்து இப்படி தான் இருக்கும் எல்லாமே. ஜிமின் பார்க்குறாங்க. நான் தனியாக உட்காந்து சாப்பிட்றேன், ஏன் என்னை பார்த்து எப்படி இருக்க சொல்கிறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. சாப்பிட அப்படி சொல்லிட்டு அவர் வந்து ஃபீட் பண்ணுறாரு. ஃபுட்டை ஜிமினோட மவுத் வந்து அப்படியே இவர் எடுத்துக்கிறாரு. ஒரு மாதிரி இருக்குது ஜிமினுக்கு. ஜிமின் இதெல்லாம் ரொம்ப விரும்ப மாட்டார். அதனால தான் அவருக்கு ஜேகே பிடிக்கும், ஒரு ஹஸ்பண்டாக பிடிக்கும். மற்றபடி இந்த இவ்வளோலாம் யோசிக்க மாட்டார். ஆனால் இவர் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணுவார். இப்போ 2 பேரும் வந்துட்டு ரெடி ஆகுறாங்க. இப்போ ஜிமின் சொல்கிறாங்க, ஜேகே நான் பஸ்ஸில் வரவா சொல்கிறாங்க. பஸ்ஸில் நான் எதுக்கு இருக்கேன் அப்படி சொல்கிறாங்க. இல்லை அது வந்துட்டு சொல்கிறாங்க, இங்கே பாரு நான் தான் ஒரு காலேஜ் மட்டும் இறக்கி விட்டுறேன். அப்புறம் என்ன சொல்கிறாங்க, உனக்கு நான் உள்ள காலேஜில் கொண்டு வந்து விட்டால் பிடிக்காது, அதனால் நான் தான் வெளியே விடுறேன்னா அப்புறம் என்ன சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்கிறாங்க. வா அப்படி சொல்லிட்டு காரை தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. கரெக்டாக காலேஜ் கேட்டுக்கிட்ட முன்னாடி வந்து இறக்கி விட்டுறாரு. ஏன்னா ஜிம்முக்கு வந்து பிடிக்காது, ஒன்றா போனால் யாராவது ஹஸ்பண்டும் சொல்லக்கூடாது, ப்ரொஃபஸர் வந்துட்டு ஹஸ்பண்ட் அப்படி சொல்கிறது ஒரு மாதிரி நினைக்கிறாரு. அதனால தான் சரி ஜேகேவும் அந்த வருஷத்துக்கு மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இப்போ இறக்கி விட்டு உள்ளே போயிடுறாரு. ஜிமின் டேரெக்டாக கிளாஸ் தான் வராரு. இங்கே ஒரு பர்சன் வந்துட்டு ஜிமினா சொல்கிறாங்க. என்னன்னு சொல்கிறாங்க. என்னடா ஒரு மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை என்னன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஜிமின் என்னுக்கு மட்டும் தெரியும், ஜிமினுக்கும் ஜங்குக்கும் மேரேஜ் ஆகிருக்கிறது வேறு யாருக்கும் தெரியாது.
இப்போ அங்கே ரெண்டு பர்சன் வராங்க. ஒன்று வந்து நம்ம ஃபெலிக்ஸு, இன்னொன்று வந்து யோன்னு சொல்லிட்டு 2 பேர் வராங்க. ஜிமினா சொல்கிறாங்க, என்னடான்றாங்க, என்ன ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டியா சொல்கிறாங்க. முடிச்சிட்டேன்டா சொல்கிறாங்க. அதுக்கு என்ன டல்லா சொல்கிறேன்றாங்க. ஒன்றும்டா சொல்லிட்டு உட்காந்துக்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு கிளாஸாக போயிட்டே இருக்கு. ஒரு மேம் வராங்க, ஒரு கிளாஸ் அடுத்த ஒரு சார் அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. ஃபைனலாக ஜங்குவோட கிளாஸ் வருது. ஜிமின் வந்துட்டு ஜங்கு பார்க்கவே இல்லை, கீழே குனிஞ்சிட்டே உட்காந்து எழுதிட்டு இருக்காரு. ஆனால் ஜங்கு அப்படி பிடிக்காது. ஜங்கு வந்து ஜிமின் கிளாஸ் கிளாஸ் எடுக்கும்போது ஜிமின் அவரை பார்க்கணும் அவர் எதிர்பார்ப்பாரு. ஆனால் ஜிமின் பார்க்கவே மாட்டார். இதை பார்க்கும்போது ஜாக்கிக்கு ரொம்ப கோவம் வரும். ஒரு மாதிரி இருக்குது. எல்லாரும் அவர் பார்ப்பாங்க, ஆனால் ஜிமின் மட்டும் பார்க்க மாட்டாங்க. ஈவன் நம்ம ஜிமினோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்க்க மாட்டாங்க. அவங்க ஜஸ்ட் ஒரு நோட்ஸ் எடுப்பாங்க, அதில் கீழே குடிச்சுப்பாங்க, அப்படி தான் இருப்பாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க, எனக்கு பாருன்னு எத்தனை டைம் சொல்லியிருக்கேன், என்ன பையன் எப்படி கீழே குடிச்சிட்டு உட்காந்துருக்கல நீ, இதுக்கு தான் உனக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு ஏன் சேஞ்ச் ஆக மாட்டேன் சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாரு. பார்த்துட்டு அமைதியாக கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. எல்லாருமே வந்துட்டு அவங்க கிளாஸ் தான் எடுக்கிறாங்க. இப்போ ஜிமின் ஜேகே இவங்க சொல்கிறாங்க டெஸ்ட்டுக்கு ரெடியாங்கன்னு சொல்கிறாங்க. ஜேகேயோட கிளாஸில் தான் டெஸ்ட் அதிகமாக நடக்கும். அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு ஸ்டடீஸில். இப்போ என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் தனித்தனியாக உட்காராங்க. ஜிமின் லாஸ்ட் பெஞ்சில் போய் உட்காராரு. ஜிமினுக்கு அந்த சைடு வந்துட்டு என்ன உட்காராங்க, மற்ற பெஞ்சில் எல்லாரும் உட்காராங்க. இப்போ ஜேகே தான் ஒவ்வொரு ரவுண்டாக வராங்க. வரும்போது வந்துட்டு ஜிமின் பார்க்குறாங்க. ஜிமின் வந்து இந்த கார்னரில் உட்காந்துருக்காரு. கரெக்டாக பார்க்குறாரு. ஜிமின் எழுதிட்டு தான் இருக்காரு. ஜிமின் நல்லாவே படிப்பார், அதனால வந்து எழுதிட்டு இருக்காங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க, பரவாயில்லையே நல்லா தான் எழுதுறேன் சொல்லிட்டு பார்த்துட்டு ஒரு மாதிரி ஹேண்டை வந்து டச் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. பார்க்குறாங்க, யாராவது பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு. எல்லாம் ஜேகே கிளாஸ்லாம் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஒபீடியண்ட்டாக இருக்கணும் அந்த கிளாஸ், இல்லைனா பனிஷ்மெண்ட் பண்ணிவிடுவார். அதனால் எல்லாரும் அவங்கவுங்க ஒர்க்கு தான் பார்க்குறாங்க. பட் நம்ம ஜென்மும் வந்துட்டு அந்த சைடில் தான் வந்து ஹெட் வந்து அந்த பக்கம் வச்சு தான் எழுதிட்டு இருக்காரு. இப்போ டேரெக்டாக கீழே குனிஞ்சிட்டு சீக்ஸ்கிட்ட போயிட்டு லைட்டாக ஒரு பெக் பண்ணுறாரு. ஒரு மாதிரி இருக்குது ஜிம்முக்கு. கிளாஸ் ரூம் ஆச்சு சொல்கிற மாதிரி பார்க்குறாங்க. அவர் பெக் பண்ணிட்டு அப்படியே ஒன்றுமே தெரியாமல் கேஷுவலாக வந்துடுறாரு. ஜிமின் பார்க்குறாரு, ஏன் தான் இவர் இப்படி இருக்காரோ கடவுளே அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ ஃபைனலாக எல்லா டெஸ்ட்டுமே முடிஞ்சிருது. ஜேகே எல்லா பேப்பரையும் கலப்பிட்டு போயிடுறாங்க. இப்போ லஞ்சாக வரலாம். ஜிமின் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் உட்காந்து சாப்பிட்டுருக்காரு. ஜேகே கிட்ட அவர் அதுக்கும் பர்மிஷன் வாங்கியிருக்காரு, நான் உங்கள் கூட சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கும் ஜேகே வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. இப்போ அவருமே வந்து சாப்பிட்டுருக்காரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கே ஜேகே வந்துட்டு அவர் கேன்டீனில் அவரோட கேபினில் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளில போய் பார்க்குறாரு. கேன்டீனுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி பார்க்குறாரு. ஜிமின் சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்றேன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டோன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போயிடுறாரு. இப்போ ஈவினிங் தான்டா ஜிமின் வந்துட்டு வெளில நிற்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நான் போய் விடவா சொல்கிறாங்க. வேணாண்டா எதனா ஆகிட போக சொல்கிறாங்க. ஏன்டா அப்படி பயப்படுற அப்படி சொல்கிறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை, மற்றதெல்லாம் சொல்ல முடியாதுல, ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் எதுவும் சொல்ல முடியாது. சரி ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. இப்போ ஜிமின் நிற்கிறாரு. கரெக்டாக ஜேகேயோட கார் தான் வெளில வருது. எல்லாரும் பண்ணதுக்கப்புறம் தான் ஜேகேயோட கார் வரும். ஜேகேயோட கார் வந்து ஜிமின் வந்து காரில் வந்து உட்காந்துட்டாங்க. ஜேகே எப்படின்னா ரொம்ப ஜிமின்கிட்ட ஒரு மாதிரி அடிக்டிவாக இருப்பார், ரொம்ப ஒபேஸாக இருப்பார். அவர் இல்லாமல் அவர் இருக்கவே முடியாதுன்ற அளவுக்கு இருப்பார். இப்போ தான் ஜிமின் வந்துட்டு ஜேகே கூட வந்துட்டு வெளில வராங்க. கரெக்டாக காரில் வந்துட்டு வந்து வீட்டுக்கு ரீச் ஆனதுமே ஜேகே அப்படி ஜிமின் வந்து டிஃபிட் பண்ணுறாங்க. ஜேகே வேண்டாம் சொல்கிறாங்க, அமைதியாக சொல்கிறாங்க. ஜேகேக்கு என்ன ஒரு ஹேபிட்னா, அவருக்கு வந்துட்டு எல்லா ஹேபிட்டுமே இருக்கும். ட்ரிங்க் பண்ணுறது, ஸ்மோக் பண்ணுறதுன்னு எல்லா ஹேபிட்டுமே இருக்கும் அவர்கிட்ட. அவர் காலேஜில் ஒரு நீட்டான ஒரு ப்ரொஃபஸராக இருப்பார், வீட்டில் ஆப்போசிட்டாக இருப்பார். இப்போ வந்ததுமே ஜேகே கூட்டிகிட்டு ஜிமினை கூட்டிகிட்டு போய்ட்டு 2 பேருமே ஷவர் பண்ணுறாங்க. இப்போ ஏன் சொல்கிறாங்க, ஒரு மாதிரி இருக்குது எனக்கு எப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு சொல்லிட்டு 2 பேரும் ஷவர் பண்ணுறாங்க. ஷவர் பண்ணிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் சொல்கிறாங்க, எனக்கு கொஞ்சம் ஹோம்ஒர்க் இருக்குது, மற்ற சார்லாம் கொடுத்துருக்காங்க சொல்கிறாங்க. சரி பண்ணு சொல்கிறாங்க. ஜிமின் போய்ட்டு வந்து ஹோம்ஒர்க் பண்ணுறாங்க. அந்த ஸ்டடி டைமில் கூட தான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். அதனாலே அவர் அதிகம் மேக்ஸிமம் ஸ்டடி ரூம் போய்ட்டு வர. இங்கே போய்ட்டு ஜிமின் போய்ட்டு நல்லா ஸ்டடி பண்ணிட்டே இருக்காரு. எட்டி பார்க்குறாரு, என்ன பண்ணுறாரு சொல்லிட்டு. ஜேகே டிவி தான் பார்த்துட்டு இருக்காரு. அப்பாடா அப்படி சொல்ல ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஆல்மோஸ்ட் டின்னர் டைம் ஆகுது. இப்போ டின்னர் குக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் பண்ணுறாங்க. ஜிமின் மேக்ஸிமம் குக் பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட் எல்லாம் போய் ஹெல்ப் தான் பண்ணுவாங்க. ஜேகே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க. இப்போ டின்னர் டைம் ஆகும்போது ஜேகே போய்ட்டு எல்லாமே கட் பண்ணுறாங்க. ஜிமின் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவர் மேய்ச்சி வர்றாரு. வந்துட்டு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹெல்ப்லாம் பண்ண வேண்டாம் உட்கார சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் ஜேகே என்ன பண்ணுறாங்களா, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாங்க, ஸ்மோக் எடுத்துகிட்டு அவர் பாட்டுக்கு வந்துட்டு ஸ்மோக் வந்துட்டு ஒரு மாதிரி இது பண்ணுறாங்க. ஸ்மோக் பண்ணிவிட்டு அப்படியே ஜிமின் கிட்ட வராங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ப்ளீஸ் வேண்டாம் ஜேகே வேண்டாம் சொல்கிறாங்க. ஜேகே சொல்கிறாங்க, எனக்கு எல்லாமே என் ஒய்ஃப் கிட்ட என்னோட பார்ட்னர்கிட்ட ஷேர் பண்ணும், அது எனக்கு பிடிக்கும் சரியா, அங்கே வா அப்படி சொல்லிட்டு அவர் ஸ்மோக் பண்ணிவிட்டு அப்படியே போய்ட்டு ஜிமினோட லிப்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி கிஸ் பண்ணுறாரு. ஜிமினுக்கு ஒரு மாதிரி காஃப் ஆகுது, ஒரு மாதிரி அவர் ஒரு மாதிரி இருமிட்டே இருக்காரு. வேண்டாம் ஜேகே ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு அவர் விட்டுட்டாரு. இங்கே பாரு எனக்கு எல்லாமே கூட ஷேர் பண்ணணும் உனக்கு தோணும், நான் தான் சொல்லியிருக்கேன் மேரேஜுக்கு கூட சொன்னேன்ல, அப்புறம் ஏன் இப்படி இருக்கா, குழந்த மாதிரி இருக்காது, எனக்கு பிடிக்காது அப்படி சொல்கிறாங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே இங்கே பாரு இன்றைக்கி எனக்கு நைட்டு ஷாம்பைன் குடிக்கணும் போல இருக்குது, நீ ரெடியாக சொல்கிறாங்க. ஷாம்பைனா வேண்டாம் சொல்கிறாங்க. அங்கே பாரு எனக்கு குடிக்கணும், நான் மற்ற ஆளுகள் எடுக்கிறேன், ஷாம்பைன் வந்துட்டு ஜஸ்ட் நார்மல் ஒயின் தான் ஓகேவா, அதுதான் உனக்கு ஒரு ஹெல்த்துக்கு எதுவும் பண்ணாதுன்னு சொல்லிட்டு அதை குடிக்கிறேன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே ஜிமின் அமைதியாகிறாங்க. இப்போ ஜேகே ஒரு மாதிரி டீப்பாக வந்து கிச் பண்ணிட்டே இருக்காங்க. குக் பண்ணவே மாட்டேங்கிறாரு. இப்போ ஜிமின் சொல்கிறாங்க பசிக்குது சொல்கிறாங்க. பசிக்குதா ஓகே சொல்லிட்டு டக்குன்னு விட்டுறாரு. அவரோட வீக்னஸ் இதுதான், ஜிமின் பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டா போதும், அவர் டக்குன்னு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவார். ஆனால் ரொம்ப கேர் அதிகமாக இருக்குது, நான் சொன்னேன் லவ் கேர் எல்லாமே அதிகமாக இருக்கும். டக்குன்னு என்ன பண்ணுறாரு, குக் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்து சர்வ் பண்ணுறாரு. சாப்பிட எப்படி சொல்கிறாங்க, அவரே அழகாக ஃபீட் பண்ணி விடுறாரு. அப்போ ஜிமின் நினைக்கிறாரு, எவ்வளோ லவ் எவ்வளோ கேர் எல்லாமே அதிகமாக இருக்குது, பேபி மாதிரி பார்த்துக்கிறாருன்னா சேம் டைம் என்னை வேறு மாதிரி அப்படி இருக்காரே சொல்லிட்டு ஒரு மாதிரி பயமாக இருக்குது.
இப்போ 2 பேருமே ரூமுக்கு தான் போகிறாங்கக்கா. ஜேகே அழகா வந்துட்டு ஒரு மாதிரி இந்த ஷாம்பைன் தான் ஊற்றி வைக்கிறாங்க. ஊற்றி 2 பேருக்குமே வந்துட்டு வைக்கிறாங்க. இந்தா அப்படி சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவர் மவுத்தில் அப்படியே ட்ரிங்க் பண்ணிட்டு அப்படியே ஜிம்முக்கு வந்துட்டு மவுத் வழியாகவே அப்படியே வந்து ஃபீட் பண்ணிடுறாரு. ஜிம்மில் எதுவுமே சொல்லாமல் அப்படியே முழுங்கிறாரு. அது ஒரு மாதிரி இருக்கு அவருக்கு. ஒரு மாதிரி இருக்குது. ஜேகே சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி டேப் பண்ணுறாரு. இவர் எப்போவுமே நைட்டில் அப்படி தான் பண்ணுவார். என்னெல்லாம் இவர் ட்ரிங்க் பண்ணுறாரு அதை அப்படியே ஷேர் பண்ணுவார். அவருக்கு இது எல்லாமே ஒரு மாதிரி ட்ரீம். எப்படி தான் அவங்களோட பார்ட்னர் கூட இப்படிலாம் இருக்கணும்னு தான் அவருக்கு ஆசை. அதனால தான் ஒரு மாதிரி இருக்காரு. அம்மா கிளாஸ் ரூமில் ஏன் என்னை பார்க்கவே இல்லை அன்றைக்கி சொல்லி கேட்குறாங்க. அது வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது. இவங்களை பார்க்கும்போது சொல்கிறாங்க எப்படி இருக்குது சொல்கிறாங்க. இல்லை அது வந்துட்டு சொல்கிறாங்க எப்படி இருக்குது ஞாபகம் வருதா சொல்கிறாங்க. இல்லை அப்படி இல்லை நீங்கள் தப்பாக பேசாதீங்க சொல்கிறாங்க. எனக்கு புரியுது இங்கே பாரு, ஆனால் நீ என்னை பார்க்கணும், என்னை பார்க்காம இக்னோர் பண்ணுன்னு வச்சுக்கேன் அது வேறு மாதிரி ஆகிடும் சொல்கிறாங்க. சாரி நான் நெக்ஸ்ட் டைம் பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. ஜேகே ஜிமின் ரொம்ப டீப்பாக ஒரு மாதிரி கிஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஜிமின் மாதிரி பேக் கிஸ் பண்ணுறாங்க. அப்படி பண்ணலாம் அவருக்கு வேறு என்ன பனிஷ்மெண்ட் கிடைச்சிரும். அதனால் அவர் பேக் கிஸ் பண்ணுறாரு. 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இப்படி தான் எவ்ரிடே அப்படி தான் வச்சுப்பார். அவருக்கு ஒரு செகண்ட் கூட அவர் வந்து ஜிமினை வந்துட்டு இந்த மாதிரிலாம் சும்மா தள்ளி வச்சதே கிடையாது. பக்கத்துலேயே ரொம்ப ஹக் பண்ணிப்பார். இப்போ நெக்ஸ்ட் டே தான் ஜிமின் பார்க்குறாரு. ஒரு மாதிரி இருக்கே இன்றைக்கி ஒன் டே லீவ் போட்டால் பரவாயில்லைன்னு சொல்லி பார்க்குறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. என்னன்றாங்க என்னாச்சு அப்படி சொல்லி கேட்குறாங்க. இல்லை இன்றைக்கி ஒன் டே லீவ் எடுத்துக்கவா சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சு அப்படி சொல்லி கேட்குறாங்க. கிட்ட வராங்க. தொட்டு பார்க்குறாங்க. இல்லையே நல்லா தானே இருக்க சொல்கிறாங்க. இல்லை எனக்கு டயர்டாக இருக்குது சொல்கிறாங்க. டயர்டாக இருக்கா ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே லீவ் எடுத்துக்கோ அப்படி சொல்கிறாங்க. நான் மதியம் வரவா சொல்கிறாங்க. மதியமா இல்லை நீங்கள் ஃபுல் டே காலேஜில் இருங்க சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க. இல்லை எதுக்கு லீவ் எடுத்துகிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவர் வந்துட்டு ஃபுல்லாக குக் பண்ணி வச்சிடறேன் சாப்பிட்டுக்கோன்றாங்க. ஓகே சொல்கிறாங்க. இந்த டேப்லெட் எடுத்துக்கோ சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. உனக்கு டயர்டாக இருக்க சொல்லிட்டு பெயினாக இருக்கும்னு நினைக்கிறேன் சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறாங்க. ஓகே அந்த பக்கம் போனதும் ஜிமின் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிட்டாரு. அப்பா இன்றைக்கி இந்த ஒன் டே லைஃப் வந்து எனக்கு வேணும் கண்டிப்பாக சொல்லிட்டு நான் இப்போ வந்து கண்டிப்பாக வெளில போய் ஆகணும்னு சொல்லிட்டு வந்து ஒரு பர்சனலாக கால் பண்ணுறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. சொல்லிட்டான்றாங்க. எங்கே இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க யாராவது ஜிமினோட கசன் பிரதர் ஹோபி ஓகேங்களா. எங்கே இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. நான் என்னோட கெஃபேல தான் இருக்கேன். எனக்கு உங்களுக்கு கெஃபேல இருக்கீங்க ஆமான்றாங்க. நான் வரட்டா சொல்கிறாங்க. வாடா அம்மா நீ காலேஜில் சொல்கிறாங்க. காலேஜ் இருந்துச்சு அப்புறம்ன்றாங்க. எனக்கு இன்றைக்கி லீவ் போட்ட சொல்கிறாங்க. லீவ் போட்டு ஆமாம் சொல்கிறாங்க. சரி வா சொல்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு டக்கு ரெடி ஆகிட்டு வீட்டில் லாக் பண்ணிட்டு அப்படியே ரொம்ப ஹாப்பியாக ரெடி ஆகிடுறாரு. இப்போ நான் ஜிம்முக்கு வந்துட்டு வெளில போகிறது சுற்றுறது அப்படின்னு ரொம்ப வேறு மாதிரி பிடிக்கும். ஆனால் ஜேகே ரொம்ப ஆப்போசிட். அவர் கூட மட்டுமே இருக்கணும், அவர் கூட மட்டுமே வச்சுக்கணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படி ஒரு மாதிரி லவ் கூட இருப்பார். ஆனால் ஜிம்மு வந்து அந்தளவுக்கு லவ் தான் எதிர்பார்க்க மாட்டார். லவ் கேர் இருக்கணும் தான். அதுக்காக எப்போதும் அவங்க கூட இருக்க முடியும். அது ஒரு மாதிரி இருக்காது. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு வேகமாக வந்துட்டு இப்போ கிளம்பிடுறாரு. ஹாபி போய் ஹக் பண்ணிக்கிறாரு. ஹாபி எப்படி சொல்கிறாங்க. என்னாச்சுடா எப்படி சொல்கிறாங்க. அம்மாவோட மேரேஜ் லைஃப் எப்படிடா போக சொல்கிறாங்க. எல்லாம் நல்லா தான் போகுது, அவங்க நல்லா தான் பார்த்துக்கிறாங்க என்ன சொல்கிறாங்க. அப்புறம் என்னன்றாங்க. இல்லை எனக்கு ரொம்ப போர் அடிச்சு தான் சொல்கிறாங்க. ஆமாம் ப்ரொஃபஸர் ஹஸ்பண்ட் வந்து மேரேஜ் பண்ணிட்டா அப்படி தான் இருக்க சொல்கிறாங்க. சரி பரவாயில்ல எனக்குலாம் வெளில கூட்டிகிட்டு போயேன்னு சொல்கிறாங்க. வெளில எங்கே சொல்கிறாங்க. ஏன்னா கூட்டிகிட்டு போய் அம்யூஸ்மெண்ட் பார்க் சொல்கிறாங்க. ஐயோ நீ இதெல்லாம் விடவே இல்லை சொல்கிறாங்க. ஏன்டா நான் குழந்த மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. ஹோபி குழந்த மாதிரி இருக்குது தான் நல்லது. குழந்தையாச்சும் தாண்டிட்டோன்னு வச்சுக்கோங்க ரொம்ப கஷ்டம் வந்து அந்த வேர்ல்டில் வாழ்றது அப்படி சொல்கிறாங்க. அப்படியா அவ்வளோ கஷ்டப்படுற என்னையும் சொல்கிறாங்க. இல்லை அப்படி இல்லை சொல்கிறாங்க. சரி வா சொல்கிறாங்க. அவருமே கெஃபேக்கு லீவ் விட்டு நம்ம ஜிம்மினை கூட்டிகிட்டு வெளில தான் கூட்டிகிட்டு போகிறாரு. ஃபுல் டே வந்து சுற்ற வைக்கிறாரு. அவருக்கு ஜிம்முக்கு இந்த பீச் பார்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும். எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகிறாரு. அம்யூஸ்மெண்ட் பார்க்கு சொல்லிட்டு மொத்தமும் வந்துட்டு சுற்றிக்கிட்டே தான் இருக்காரு. இந்த பக்கம் ஜெயிக்கிற அந்த ஜிம்முக்கு கால் பண்ணிட்டே இருக்காங்க. ஜிமின் வரும்போதே மொபைலை வீட்டில் விட்டுவிட்டு அங்கே ஒரு ஜாலியாக வந்துட்டார். அங்கே ஹோபிக்கு கால் பண்ணதோட சரி ஃபோனை வந்து வீட்டில் போட்டு வந்துட்டார். பார்க்குறாரு சரி ஒரு டயர்டாக இருப்போம் போல ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினச்சிட்டு அவரும் விட்டுறாரு. ஆனால் மனசு கேட்கவே இல்லை. சாப்பிட்டான்னு எனக்கு தெரியலையே சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்குது அவருக்கு. அது கிளாஸில் ஜிமின் இல்லாமல் அவர் இருக்கிறது ஒரு மாதிரி இருக்குது. அவருக்கு பிடிக்கவே இல்லை. அப்படி சொல்லி பார்க்குறாங்க. இப்போ எந்த பார்க்குறாரு ஜிமின்ட்டு எங்கே ஏன் லீவ் போட்டான் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இவ்வளோ என்ன பண்ணியிருப்பாரு அதான் அவன் லீவ் போட்டான் பாவம் அப்படி சொல்லி அவர் பார்க்குறாரு. இங்கே பார்த்தா ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக வந்து ஃபுல் டே சுற்றிருப்பார். ஆல்மோஸ்ட் 6 o'clock ஆகுது. இப்போ தான் ஜிமின் வந்துட்டு ஏன்னா ஒரு 7 o'clock ஜேகே வந்து வீட்டுக்கு வந்துடுவாங்க. சரி ஹோபி என்னை வீட்டில் கொண்டு விட்டுறியா சொல்கிறாங்க. சரி வாடா சொல்லிட்டு கரெக்டாக போய் ட்ராப் பண்ணிடுறாரு. இப்போ ஜிமின் வந்து கரெக்டாக வீட்டுக்கு வந்துடுறாரு. ஜேகேன்னு வரவே இல்லை. ஜேகப் வந்து விட்டுட்டு போயிடுறாங்க. ஜிமின் வீட்டில் வந்துட்டு அகைன் வந்துட்டு நார்மலாக எப்படி போகும்போது அது மாதிரி சோஃபா வந்து உட்காந்துக்கிறாரு. அப்பா என்ன டே இன்னைக்கு என்னோட லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு டேவாக இருக்குது. எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஹோபி கூட ஐஸ்கிரீம் சாப்பிட்டது சுற்றுனது பீச் போனது பார்க் போனது சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்காரு. இப்போ அவங்க அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. ஐயோ அம்மா அப்படி சொல்கிறாங்க. அம்மா சொல்லுங்கள் அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் எப்படி இருக்க சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கம்மா சொல்கிறாங்க. என்னடா இவ்வளோ நாள் கேட்டால் ஒரு மாதிரி பேசுவோம் நீங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கு சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீங்கள் பேசுறதே கேட்குறதுக்கு சொல்கிறாங்க. ஆமாம்மா ஹாப்பியாக தான் இருக்காம எதுக்கு கால் பண்ணீங்கம்மா சொல்கிறாங்க. சடனாக சொல்கிறாங்க. இல்லைடா அங்கே ஒரு வெட்டிங் இருக்குது. நம்ம ஃபேமிலி வெட்டிங் தான். நீ வரணும்னு நினைக்கிறேன். சரி வரியா சொல்கிறாங்க. அப்படியாம்மா வரணும் வரியாடா சொல்லி கேட்குறாங்க. ஜேகே கிட்ட கேட்டுருக்கு சொல்லவா சொல்கிறாங்க. ஓ அப்படியா சரி கேட்டு சொல்ல சொல்கிறாங்க. நீ வந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அப்பா வேறு பிஸ்னஸ் விஷயமா வெளில போயிருக்காங்களா. அது எனக்கு தனியாக போக ஒரு மாதிரியா இருக்கடா தங்கம். நீ வந்து நான் எனக்கு ஹாப்பியாக இருக்கும் 2 பேர் போகலாம்ல சொல்கிறாங்க. அவருக்கு ஜிமினுக்கு அவங்க அம்மா கூட வெளில போகிறது ரொம்ப பிடிக்கும். ஜிமினோட அம்மா அப்படி தான் ஜிமினுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. அவருக்கு ரொம்ப பிடிக்கும். சரிம்மா நான் கேட்டுட்டு வரேன் சொல்கிறாங்க. சரி தங்கம் சரி ஃபோன் பண்ண
ஃபோனு அப்புறமா சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. இப்போ ஜேகே தான் வீட்டுக்குள்ளே வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு பார்க்குறாங்க ஜிமின் ரொம்ப நார்மலாக ஆக்டிவ் உட்காந்துருக்காரு. எப்படி இருக்க சொல்கிறாங்க. ஓகே தான் அப்படி சொல்கிறாங்க. ஃபோன் பண்ணிட்டு அதை எடுக்கவே இல்லை சொல்கிறாங்க. ஜிமின் ஃபோன் கூட எனக்கு பார்க்கவே இல்லை, மேலே ரூமில் இருக்குது. இல்லை ஃபோன் மேலே இருக்குது சொல்கிறாங்க. மேலே ரூமில் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ண சொல்கிறாங்க. இல்லை ஜஸ்ட்டு கீழே டிவி பார்த்துருந்தாங்க. டிவி பார்த்தியா? ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே கிட்ட வராரு. ஓகே தானே நீ சொல்கிறாங்க. நான் ஓகே தான் சொல்கிறாங்க. ஜேகே நான் உங்ககிட்ட கொஞ்சம் கேட்கணும்னு சொல்கிறாங்க. என்னன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நான் அம்மா வந்து என்னை கூப்பிட்றாங்க சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஒரு வெட்டிங் போகணுமா, அப்பா வர பிஸ்னஸ் விஷயமா வெளில போயிருக்காங்களா, சரி நான் போயிட்டு வரவா, எனக்கு கொஞ்சம் பர்மிஷன் கொடுக்குறீங்களா சொல்கிறாங்க. எவ்வளோ மணி நேரம் ஆகும் சொல்கிறாங்க. இல்லை 1 டே அம்மா கூட ஸ்டே பண்ணிட்டு வரட்டா சொல்லி கேட்குறாங்க. 1 டேவா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. 1 டேன்றது எப்படி அப்படி சொல்கிறாங்க. ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. இப்போ ஜிம்மி பார்க்குறது இது ஓவரா இல்லையா உங்களுக்கு. 1 டே தானே என்னோட அம்மா விட்டு உங்கள் அம்மா கூட இருக்கக்கூடாதா அப்படி சொல்கிற மாதிரி பார்க்குறாங்க. இப்போ ஜேகேவுமே சரி ஓகே போய்ட்டு வா அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு நம்ம ஜிமினுமே என்ன பண்ணுறாங்க, ரொம்ப ஹாப்பியாக நெக்ஸ்ட் டே தான் அவர் வந்து நெக்ஸ்ட் டே தான் அவங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு ரெடி ஆகுறாரு. ஜேகேக்கு வந்து இவர் அனுப்புறதுக்கே மனசில் ஒரு மாதிரி இருக்கா. அப்போ வந்து எங்கள் அம்மா 1 டே தானே மேலே இல்லை அதுக்கப்புறம் ஸ்டே பண்ண மாட்டேன், நான் 1 டே மட்டும் அம்மா கூட இருந்துட்டு வரேன் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஜேகேக்கு வந்துட்டு எந்த மாதிரி ஒரு ஹேபிட்னா, அந்த மாதிரி அவருக்கு எந்த ஒரு பொண்ணும் கூட அப்படி மட்டும் இருக்க மாட்டார். அவருக்கு அது மட்டும் பிடிக்காது, மற்ற எல்லா ஹேபிட்டும் இருக்குது பேட் ஹேபிட்டு. அப்படி தான் நம்ம ஜேகே ஜிமினை போய் விட்டுட்டு வந்துடுறாங்க. இப்போ ஜிமினோட அம்மா தான் கேட்குறாங்க ஜிமின்கிட்ட, ஜிமின் உனக்கு மேரேஜ் லைஃப் ஓகேவாடா, நீ ஹாப்பியாக இருக்கியா, நானும் அப்போலாம் ஃபோர்ஸ் பண்ணிட்டோம், உனக்கு ஓகே தான் சொல்கிறாங்க. ஓகே தான்மா அவங்க ரொம்ப நல்லா பார்த்துக்குறாங்க, நல்லா ஹாப்பியாக இருக்காங்க, நல்லா ஹாப்பியாக அவரை ரொம்ப கேர் கொடுக்குறாங்க, லவ் கொடுக்குறாங்க, எல்லாமே அதிகமாக கொடுக்குறாங்க. ஓகே தான்மா சொல்கிறாங்க. சரி ஓகே நீ எதுவும் ஹர்ட் ஆகிட்டு நான் ரொம்ப ஹர்ட் ஆயிடும் அம்மா அதனால தான் சொல்கிறாங்க. இல்லை அப்பெல்லாம் நல்லா தான் இருக்கேன் சொல்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம ஜிமினோட அம்மா தான் ஒரு வெட்டிங்க்கு வராங்க. அங்கே ரொம்ப கிராண்ட் வெட்டிங் நடக்குது. அம்மா இவங்க நம்ம சைல்டுஹுட்டில் நம்ம பார்த்துருக்கோமே. ஆமாண்டா நம்ம ரிலேட்டிவ்ஸ் தான், எனக்கு இருந்தாலும் இவங்க கூட ரொம்ப ரொம்ப டேஸ் ஆகிடுச்சா ஒரு மாதிரி இருந்துச்சு வரதுக்கு சொல்கிறாங்க. அப்புறம் 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக வராங்க பார்க்குறாங்க. லூனா சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க. எப்படி இருக்கீங்க சொல்கிறாங்க. நல்லா இருக்கான்ட்டாங்க. உன்னோட பையன் தான். ஆமாட்டாங்க. ஐயோ எவ்வளோ அழகாக இருக்கான் அப்படி சொல்கிறாங்க. மேரேஜ் ஆகிடுச்சி அப்படி சொல்கிறாங்க. மேரேஜ் ஆகிடுச்சா அச்சோ உங்கள் பாரு என்னோடய பொண்ணுலாம் இருக்கா, நாங்கள் மேரேஜ் பண்ணி வச்சுருக்க மாட்டோமா சொல்கிறாங்க. இல்லை அவனுக்கு வேற ஒரு பாசம் ஒரு பையன் கூட தான் மேரேஜ் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. ஜிமின் எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்கா ஆண்டி அப்படி சொல்லிட்டு பேசுகிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் வந்துட்டு பார்க்குறாங்க. இவருக்கு யாரும் தன்னை பார்க்குற மாதிரி ஒரு மாதிரி பேடாக ஃபீல் ஆகுது, ஒரு மாதிரி இருக்குது. யாரும் என்னை பார்க்குற மாதிரி ஃபீல் ஆகுது சொல்லிட்டு பார்க்க டர்ன் பண்ணுறாங்க. பார்த்தா யாரும் பார்க்கல. இல்லையே ஒரு மாதிரி பார்த்த மாதிரி இருந்துச்சு சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க. என்ன ஜிம் சொல்கிறாங்க. இல்லை நம்ம எவ்வளோ நேரம் அங்கே இருப்போம் சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் தான்டா, அந்த கிஃப்ட்டை கொடுத்துட்டு போயிடலாம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. சாப்பாடுலாம் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலாம், என்ன இங்கே வேண்டாம் சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்றாங்க. இப்போ ஜிம்மோட அம்மாவும் சரி போய்ட்டு அந்த ஃபங்க்ஷனில் அந்த கிஃப்ட்டெல்லாம் கொடுத்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க வீட்டுக்கு. ஜிம்முக்கு ஸ்டில் அவங்கள யாரும் ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. டர்ன் பண்ணி பார்த்தா ஜேகோட கறந்து ஃபாலோ வந்துட்டுருக்கு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன 1 டே தானே, நான் வந்துட்டு 1 டே கூட ஃபுல் ஆகலையே, பாதி டே கூட போகலையே, என்ன அதுக்குள்ளே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இதுக்காக ஜேகே என்னை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு ஒரு மாதிரி இருக்குது ஜிம்முக்கு. அப்படி சொல்கிறாங்க. இதுக்கு அவர் அனுப்பாமலே இருந்திருக்கலாம், இப்படி என்னை ஃபாலோ பண்ணிட்டா வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி நினைக்கிறாங்க. இப்போ கரெக்டாக வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஜிம்மினோட அம்மா சொல்கிறாங்க. ஜிம்மின் தங்கம் இன்னும் 1 டே இரேன் என் கூட சொல்கிறாங்க. இன்னும் 1 டேவாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் இரேன், எனக்கு ரொம்ப ஆசை, நீ வந்துட்டு அப்படி விட்டுட்டு போயிட்டே, அதுக்கு தான் ஒரே பையனாக இருக்கக்கூடாது சொல்கிறேன் பாரு, நீ வந்து ஒரே பையனை மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டா ஒரு மாதிரி இருக்கும். அப்பாட்ட அப்படியே சொன்னேன், கொஞ்சம் டைம் எடுத்து மேரேஜ் பண்ணி கொடுக்கலாங்க காலேஜ் முடியும்னு சொல்லிட்டு அவர் தான் அவசரம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு பாரு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்கிறாங்க. சரி ஓகேம்மா நான் இருக்கேன்னு சொல்கிறாங்க. இப்போ இவர் இருக்கான்னு சொல்லாமே கால் வருது. ஒரு மாதிரி பார்க்குறாரு. என்னன்னு சொல்லி பார்த்தா ஜேகே தான். எதுக்கு கால் பண்ணுறாரு சொல்லி பார்க்குறாங்க. இப்போ கால் பண்ணிட்டு கேட்குறாங்க. அம்மா நீ எப்போ ரெடியாகவோ சொல்கிறாங்க. ரெடியாவா எதுக்கு சொல்லி கேட்குறாங்க. வீட்டுக்கு சொல்கிறாங்க. ஜேகே அது வந்துட்டு அம்மா இன்றைக்கி 1 டே எக்ஸ்ட்ரா ஸ்டே பண்ண சொல்லியிருக்காங்க ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. ஜேகே அப்படியே ஃபோன் கட் பண்ணிட்டாரு. ஒரு மாதிரி இருக்கா. ஜேகே அப்படியே வீட்டுக்கு ரிட்டர்ன் போயிடுறாரு. இங்கே வீட்டு ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னாச்சு சொல்லிட்டு கோவமாக இருப்பாரா அப்படி சொல்லி பார்க்குறாங்க. இல்லை அப்படி இருக்க மாட்டார், சரி பண்ணிக்கலாம் சொல்லிட்டு ஜிமின் அமைதியாகிறாரு. இந்த பக்கம் நம்ம ஜிமினோட அம்மா தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. நெக்ஸ்ட் டே தான் ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டு நெக்ஸ்ட் நைட் தான் ஒரு வீட்டுக்கே வராரு. இங்கே வந்து பார்த்தா ஜேகே அவ்வளோ கோவமாக இருக்காரு, நிறைய ட்ரிங்க் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஜேகேக்கு வந்து பிடிக்காது, ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பாரு மேரேஜ் பண்ணால் என் கூட மட்டும் தான் இருக்கணும், அப்படி ஸ்டே பண்ணால் கொஞ்ச நேரம் மட்டும் வீட்டில் ஒரு ஹாஃப் டே அப்படின்னு மட்டும் தான் இருக்கணும்னு சொல்லியிருப்பாரு. இப்போ பார்த்தா 2 டேஸ் ஆயிருக்கா, ஒரு மாதிரி ஆகிட்டாரு. இங்கே வீட்டுக்கு வந்தால் ஜிமின் வந்து டோர் பெல்லை டோர் பெல்லை ப்ரெஸ் பண்ணுறாரு. நம்ம ஜேகே வந்து ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா அப்படி இருக்காரு. அவர் பார்க்குறதுக்கு கோவமாக அந்த மெஸ்ஸு ஹேர் ஒரு மாதிரி இருக்கும். ஜிமினுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷிவர் ஆகிடுச்சு. ஜேகே அப்படி சொல்கிறாங்க. ஒன்றுமே பண்ணாமல் அப்படியே வந்துட்டு ஜிமினை எடுத்து உள்ள லாக் பண்ணிட்டு டோர் லாக் பண்ணிடுறாரு. லாக் பண்ணிட்டு அப்படி பார்க்குறாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜேகே அப்படி சொல்கிறாங்க. ஏன் அப்படி பண்ண சொல்லி கேட்குறாங்க. ஜேகே சாரி சொல்கிறாங்க. ஏன் அப்படி பண்ண அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஜேகே 1 டே மட்டும் தான் அம்மா கூட அப்படி சொல்கிறாங்க, ஸ்டே பண்ண தோணுச்சு, ப்ளீஸ் ஜேகே கோச்சிக்காதீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. எனக்கு இப்படி பண்ணால் பிடிக்காதுன்னு தெரியல சொல்கிறாங்க. சாரி ஜேகே அப்படி சொல்கிறாங்க. ஜேகே எதுவுமே சொல்லவே இல்லை. ரொம்ப கோவம் வருது அவருக்கு.
பார்க்குறாரு. ஆனால் ஹர்ட் பண்ணவும் கஷ்டமாக இருக்குது. அந்த ஒரே சடனாக அப்படியே விட்டுட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. ரூம் போய் படுத்துக்கிறாரு. ரூம் போய் லாக் பண்ணி வேற வச்சிருக்காரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஐயோ! ரொம்ப கோச்சிக்கிட்டாரோ சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அப்போ தான் வந்து நினச்சி பார்க்குறாரு. ஃபர்ஸ்ட் டே அவங்க கூட என்ன நடந்திருக்கு சொல்லிட்டு மேரேஜ் ஆகிட்டு வந்தப்போ என்ன சொல்கிறாரு. ஜங்குக்கு அப்படி சொல்லிட்டாங்க. இங்கே பாரு நான் இப்போ சொல்லிடுறேன் உட்கார சொல்கிறாங்க. உட்கார வைக்கிறாங்க. ஜேகே அவர் பாட்டு அவர் பக்கத்தில் போய் உட்காந்து பாரு நான் என்னோடய பேரண்ட்ஸ் கூட அதிகமாக இருந்ததே இல்லை சரியா. ஏன்னா எனக்கு எப்பவும் தனியாக இருந்து பழகிட்டேன். எனக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் எல்லாமே கூட ஷேர் பண்ணிக்கணும் ஆசை சரியா. எல்லாத்தையுமே நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும். நீ என்கிட்ட அப்படி தான். ஏன்னா நான் உன்னை எப்பவுமே யாருக்கும் கொடுக்கவே மாட்டேன். உன்னோட பேரண்ட்ஸ் தான் எனக்கு புரியுது. ஆனால் அவங்க எனக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் ஜஸ்ட் அவங்க கூட போய் பார்க்குறியா பேசுறியா அதோட நிறுத்திக்கணும். அதை தாண்டி அவங்க கூட ஸ்டே பண்ணுறது என்னை விட்டுட்டு போய் வெளில இருக்கிறது அதெல்லாம் எனக்கு பிடிக்காது சரியா. நான் எங்கே போகிறோம் அவங்க கூட்டிகிட்டு தான் போவேன். நீயும் அப்படி தான் அப்படி சொல்லியிருப்பாரு. இப்போ ஜிம்முனுக்கு அதான் ஞாபகம் வருது. ஐயோ நான் என்ன பண்ணுவேன் இப்போ நான் எப்படி கம்ஃபர்ட் பண்ணுவேன். அவர் ஒரு மாதிரி ரொம்ப கோவமாக இருக்காரு. அவருக்கு லவ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ கோவம் அப்படி வருமே சொல்லிட்டு ரொம்ப ஜிம்முன்னு பயப்படுறாங்க. நான் இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ரொம்ப யோசிச்சுட்டே இருக்காங்க. நான் என்ன பண்ணாலும் கோவம் வருமேன்னு சொல்லி பார்க்குறாங்க. ஜேகே அவர் பாட்டுக்கு ரூமில் தூங்கிறாரு. ஜிம்மின் வந்து வேறு ரூமில் தூங்கிருக்காரு. நெக்ஸ்ட் டே இருந்துச்சு 2 பேருமே ரெடி ஆகுறாங்க காலேஜுக்கு தான். ஜேகே வந்து குக் பண்ணுறாங்க. குக் பண்ணிட்டு அப்படியே ஃபுட்டு வந்துட்டு அவரோட ஒரு பிளேட்டில் வந்து இப்போ போட்டு ஜிம்மினுக்கு வச்சுட்டாரு. தனியாக அவர் சாப்பிட்றாரு. ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஜிம்மின் வந்து ரொம்ப ரொமான்ஸெல்லாம் இருக்க மாட்டார். ஆனால் வந்து அவர் ஜேகே வந்து கேரிங் வந்து ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி இருக்குது. மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஜேகே வந்து சாப்பிட்டுட்டு அவர் காரில் வெயிட் பண்ணுறாரு. ஜிம்மினுமே போகிறாங்க. போயிட்டு டோர் லாக் பண்ணிட்டு நம்ம காரில் போய் உட்காந்துக்கிறாங்க. அவர் கூட்டிகிட்டு போய் இறக்கி விட்டுறாரு. இறக்கி விட்டு அவர் பாட்டுக்கு வந்து உள்ளே போயிடுறாரு. ஜிம்மினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவாய்ட் பண்ணுறது ரொம்ப கேரிங்காக லவ்வாக கொடுத்துட்டு திடீர்னு அவாய்ட் பண்ண ஒரு மாதிரி இருக்குல்ல. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போது நம்ம கிளாஸில் தான் ஜேகே தான் ஜிம்மின் தான் ஜேகேவை பார்க்குறாங்க. ஜேகே பார்க்கவே மாட்டாங்க. ரொம்ப அவாய்ட் பண்ணுறாங்க. அவருக்கு அவ்வளோ கோவம் வருது. ஏன்னா அவருக்கு அவ்வளோ பிடிக்கும் ஜிம்மின்னா. ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான லவ் வச்சிருப்பார் அவர். அது பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ விட்டுட்டு போனது வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது. ஒன் டே கூட தனியாக இருக்கும்னு நினைக்க மாட்டார். மேரேஜ் அப்போது சொல்லியிருப்பார். இதை யோசிச்சு பார்க்குறாரு. என்னை ஏன் விட்டுட்டு போனேன். எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா. நான் தனியாக இருக்க மாட்டேன் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. நான் அவனை மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினச்சதே வந்துட்டு உங்கள் கூடவே இருக்கணும் தானே அப்படி சொல்கிறாங்க. எனக்கு எவ்வளோ பேர் வந்து அலைன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. எனக்கு யாரையும் பிடிக்கல. உன்னை பார்த்த போது எனக்கு அப்படி ஒரு ஃபீல் வந்துச்சு. எனக்கு நீ வேணும்னு எத்தனை டைம் சொல்லியிருக்கேன். எவ்வளோ அடிக்டிவாக அவங்க மாதிரி இருக்கணும் தெரியல. தெரிஞ்சதே இப்படியே அப்படி ஹர்ட் பண்ணேன் சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாரு. யோசிச்சுட்டே இருக்காரு. கிளாஸ் எடுக்கிறாங்க. எதுவுமே பண்ணல. அப்புறம் ஜிம்மின் மட்டும் தான் ஜேகே பார்க்குறாங்க. இப்போ இன்னும் கேட்குறாங்க என்னாச்சுடா சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை இன்னும் சொல்கிறாங்க. ஏன் எதனா ப்ராப்ளமாக சொல்கிறாங்க. இல்லை அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் இல்லை சொல்லிட்டு அமைதியாகிறாரு. இப்போ ஈவினிங் ஜேகே தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜிம்மின் வீட்டுக்கு போனதுமே வந்துட்டு டோர் லாக் பண்ணுறாரு. ஜேகே அப்படி சொல்லிட்டு கிட்ட போகிறாங்க. ஜேகே வந்து கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. அவர் பாட்டுக்கு சாப்பிட போய் உட்காந்துருக்காங்க. ஜிம்மினால இப்படி இவர் அவாய்ட் பண்ணுறது தாங்கியும் முடியல. ஒரு மாதிரி இருக்குது. ஜேகே ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. வேண்டாம் எட்ட அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜேகே இந்த மாதிரி அவாய்ட் பண்ணாதீங்கன்னு கஷ்டமாக இருக்குது ஜேகே சொல்கிறாங்க. ஏன் உனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் என் மேலே நீங்கள் நிறைய லவ் வச்சுருக்கீங்க நிறைய கேர் வச்சுருக்கீங்க தெரியும். ஆனால் அந்த ஒன் டே தானே அம்மா தனியாக இருந்தாங்க ப்ளீஸ் ஜேகே புரிஞ்சுக்கோங்களேன்னு சொல்கிறாங்க. சரி நான் வந்துட்டு உன்னோட அம்மா வீட்டுக்கு போய் தங்கினது கூட ஸ்டே பண்ணது கூட நான் பெருசாக இல்லை. நான் வந்து ஃபாலோ பண்ணி வந்து தெரியல சொல்கிறாங்க. தெரியும் சொல்கிறாங்க. நீ ஏன் எனக்கு ஒரு வார்த்தை கூட ஃபோன் பண்ணவே இல்லை டெக்ஸ்ட் பண்ணவே இல்லை. நீ வீட்டுக்கு வாங்க ஜேகே வீட்டுக்கு வந்து கூப்பிடவே இல்லை சொல்கிறாங்க. ஜேகே உங்களுக்கு தான் பிடிக்காதெல்லாம் எங்கேயும் ஸ்டே பண்ண சொல்கிறாங்க. நான் சொன்னேன் நீ இருக்கிற பிளேஸில் நான் ஸ்டே பண்ண மாட்டேன்னு சொன்னேன். நான் உன்னோட அம்மா இருக்கட்டும் நான் இல்லைன்னு சொல்லலையே. நீ வந்து என்னை கூப்பிட்டுருக்கோம்ல இன்வைட் பண்ணியிருக்கோம்ல. நான் சாப்பிட்டேன் நான் தூங்கினேண்ணா எதுவுமே கேட்கவே இல்லை சொல்கிறாங்க. நீ வந்துட்டு என்ன நினைக்கிறேன் நான் ஜஸ்ட்டு உன்னை வந்துட்டு வேறு மாதிரி யூஸ் பண்ணுற அப்படின்னு நினைக்கிறியா சொல்கிறாங்க. ஜேகே அப்படி சொல்லாதீங்க சொல்கிறாங்க. இல்லை நீ அப்படி தான் நினைக்கிற. ஏன்னா நீ வேறு மாதிரி என் மேலே பாசம் கேர்லாம் வச்சுருந்தேன்னா நீ என்ன பண்ணியிருக்கணும். ஒரு ஹஸ்பண்ட் இப்படி இருக்காங்களே நம்ம விட்டுட்டு போயிருக்கோமே அவங்க என்ன பண்ணுறாங்க சாப்பிட்டாங்களா ஏன்னா எதுவுமே கேட்க மாட்டியா சொல்லி கேட்குறாங்க. இந்த ரீசனால தான் நான் விட்டு சொன்னேன் ஸ்டார்டிங்லேருந்து அதிகமாக ஸ்டே பண்ண உனக்கு வெளில சொல்லிட்டு எங்கள் நம்மளுக்குள்ள வந்து கேப் வந்துமா டிஸ்டன்ஸ் வந்துமா சொல்லிட்டு நீ ஒன் டைம் கூட கால் பண்ணவே இல்லை. அப்புறம் அது மட்டும் இல்லை என்கிட்ட நீ பொய் கூட சொல்கிறாங்க. பொய்யா என்னன்றாங்க. நீ இங்கே பாரு அந்த அன்னைக்கு வெளில தானே போயிட்ட சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்க லீவ் போட்டு நீ வெளில போகல அப்படி சொல்கிறாங்க. ஜேகே அது வந்துட்டு சொல்கிறாங்க. நீ போனியா இல்லையா சொல்லி கேட்குறாங்க. போனேன்னு சொல்கிறாங்க. அதே கிட்ட சொல்லலை. இங்கே பாரு உனக்கு என் கூடவே எனக்கு புரியுது. நான் மட்டும் என் கூடவே இருந்தால் மட்டுமே ஒரு மாதிரி போர் அடிச்சிடும் அப்படி சொல்லிட்டு ஏன்னா எவ்வளோ தான் ஒருத்தவங்க லவ் கேர் கொடுத்தாலும் அப்பப்போ வெளில இப்போ ஃபேமிலி பேரண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸுட்டு போகணும். அப்படி போனால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு அது மாதிரி இல்லை. எனக்கு நீ மட்டும் போதும் எனக்கு தோணுது. நீ என்னோட காலேஜ் ஸ்டடீஸ் இதோட போதும் எனக்கு தோணுதுன்னா நீ ஒரு டைமாவது வெளில போனேன் என்கிட்ட சொல்லியிருக்கோம்ல. நான் அன்றைக்கி வீட்டுக்கு வந்தால் தெரியுமா மதியம் சொல்கிறாங்க. செக்கேன்றாங்க. நான் மதியம் வந்தேன். நீ ஃபோன் எடுக்க சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தேன். வீடு லாக் ஆகிருந்துச்சி. நான் கீ வச்சு ஓப்பன் பண்ணுறதுப்போ நீ இல்லை. அப்புறம் வந்துட்டு நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நீ எங்கே போயிருப்பேன்னு சொல்லிட்டு எனக்கு கெஸ் பண்ணி தான் வந்தேன். அப்போ தான் நீ ஹோபி கூட பார்த்தேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நீ ஹாப்பியாக இருக்குது அது போதும்னு சொல்லிட்டு ரிட்டன் ஆகிட்டேன். நீ என்ன நினைக்கிற ஜஸ்ட் நான் வந்துட்டு உன் கூட வந்து ஒரு மாதிரி ஒபேஸ்டாக இருக்கேன்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. ஜேகே அப்படி சொல்கிறாங்க. இல்லை நீ அப்படி தானே நினச்சிட்டேன். நான் உன் கூட ரொம்ப ஹாப்பியாக எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சது என்னோட ட்ரீம். என்னோட பார்ட்னர் கூட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கணும். என்னோட பேடு குட் எல்லாமே ஷேர் பண்ணி நினைக்கிறேன். அதனால தான் உன் கூட அப்படி இருந்தேன். அப்படி அந்த மாதிரி இருக்கேன். ஆனால் அப்படி இருந்து கூட என் லவ் கேர்
கேர் உன்ட்ட கொடுத்துட்டு தானே இருக்கேன் சொல்கிறாங்க. எதுலையாவது உன்ட்ட ஒரு மாதிரி ஏதாவது உனக்கு குறை வச்சிருக்கானா சொல்லி கேட்குறாங்க. ஜேகே அப்படி இல்லை ஜேகே சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் உனக்கு ரொம்ப ரொமான்டிக்காக இருக்கிறது பிடிக்காது, ஜஸ்ட் லவ் கேர் மட்டும் தான் உனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு ரெண்டுமே ஈக்குவலாக கொடுக்க தான் பிடிக்கும் சரியா. என்னோடய லைஃப்பில் எனக்கு இதுவும் வந்துட்டு ஒரு பார்ட், எனக்கு இதுவும் வேணும் அதுவும் வேணும். நான் உங்களை முதல்ல லவ் மட்டும் லவ் நிறைய வச்சுருக்கேன், லாஸ்ட் ஈக்குவலாக இருக்குது. ரெண்டுமே உங்கள்கிட்ட தானே காட்ட முடியும், வேறு யார்கிட்ட காட்டுவேன் சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒரு வார்த்தை கூட ஃபோன் பண்ணி பேச முடியல. என்னைக்காவது என்னோட கேபினுக்கு நீ வந்திருக்கியா, வந்து பேசுறியா, பார்க்குற எதுவுமே பண்ணல. நான் அப்படி இருந்து கூட என்னோடய ஹஸ்பண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், என்னோடய ஒய்ஃப் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கணும், ரொம்ப ஹாப்பியாக இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையுமே உனக்கு வந்து ஃப்ரீடம் கொடுத்துட்டே தான் இருக்கேன். ஆனால் நீ என் மேலே கேர் வச்சிருப்பே இல்லை. அந்த பார்ட்டி கூட நான் வந்து தெரியுமா வந்து ஜங்குக்கு சொல்கிறாங்க, நான் உன்னை பார்த்துட்டே இருந்தேன், நீ எப்படி இருக்கா சொல்லிட்டு உனக்கு மிஸ் பண்ண தெரியுமா. நான் ஏன் உன் மேலே இவ்வளோ அடிக்டாக இருக்கேன்னு எனக்கு தெரியல. உன்னோட லவ் இந்த இந்த இதில் தான் நான் ஃபாலோ ஆயிருக்கேன். ஆனால் நீ என்னை எப்படி ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறல சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜேகே அப்படி பேசாதீங்க, ரொம்ப ஹார்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீ அப்படி தான் பண்ணுற, என்ன ரொம்ப ஹர்ட் பண்ணுற தெரியுமா. இப்போலாம் எனக்கு உண்மையாகவே என்னோடய ஒய்ஃபை என்கிட்ட தள்ளி போயிட்டாலும் எனக்கு பயமாக இருக்குது சொல்கிறாங்க. ஏன்னா உங்ககிட்ட நான் ரொம்ப இதாக பண்ணிட்டேன் நான் அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் ஒரு மாதிரி இருக்குது ஜேக்கப்லாம் பேசுறது பார்க்க கஷ்டமாக இருக்குது. ஜேக்கப் இப்படி பேசாதீங்க ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. அப்போ நான் ஏன் அப்படி பண்ணேன்னு சொல்லி கேட்குறாங்க. நான் உனக்கு வேண்டாவா, ஜேக்கே விட்டு தள்ளி போகணும்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. ஒன் டே நான் எல்லாம் இருக்கல சொல்கிறாங்க. ஜிமினுக்கு அவர் புரியுது, இவரோட லவ் டிஃப்ரெண்ட் அப்படி சொல்லிட்டு அவருக்கே தெரியும். அப்படி இருந்துமே இப்படி பண்ணிட்டோமே சொல்லிட்டு ஜிமின் ஜேகே கிட்ட போகிறாங்க. கிட்ட போயிட்டு ஜேக்கோட நெக்க போய்ட்டு ஒரு மாதிரி பைட் பண்ணுறாங்க. ஜேகே என்ன பண்ணுறா சொல்லி கேட்குறாங்க. அவர் ஜிமின் எதுவும் சொல்லாமல் ஜேக்கோட நெக்க போய்ட்டு பைட் பண்ணிட்டு ஒரு மாதிரி அவர் சீக்ஸை போய்ட்டு ஒரு மாதிரி சக் பண்ணுறாரு. ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்கும், என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் ஒரு மாதிரி பார்த்துட்டு என்னோட லவ்வை நான் காட்டணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் உங்களை இந்த ஒன் டேல எவ்வளோ மிஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்துட்டு கிஸ் பண்ணிட்டே இருக்காரு. ஜிமின் ஆக்சுவலாக பண்ண மாட்டார். ஜேகே பார்க்குறாங்க, எங்கள் பாரு உன்னை ஹர்ட் பண்ணிக்காது, இந்த மாதிரிலாம் உனக்கு பண்ணால் பிடிக்காது எனக்கு தெரியும் சொல்கிறாங்க. அப்போ ஜிமின் சொல்கிறாங்க, யார் சொன்னால் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னோட ஜேகேவை, என்னோட ஹஸ்பண்ட் என்னை ரொம்ப லவ் பண்ணுறாங்க, என்ன ரொம்ப ஒபேஸ்டாக இருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஒன் டே மட்டும் தானே அம்மாவுக்காக தான் ஸ்டே பண்ணேன், ஆனால் உங்களுக்கு ரொம்ப மிஸ் பண்ணேன். நீங்கள் நினைக்கிறீங்களா என்னை டச் பண்ணுறதா எனக்கு நீங்கள் பிடிக்காமல் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நான் பிடிக்காமல் இருக்க நீங்கள் நினைக்கிறீங்களா சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, எனக்கு எல்லாமே பிடிக்கும். ஒருத்தவங்க எந்த மாதிரி டச் பண்ணுறாங்கன்னு என்னால் ஃபீல் பண்ண முடியும் சரியா. நீங்கள் பேடாக டச் பண்ணுறீங்களா இல்லை குட்டான்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் லவ்வில் தான் பண்ணுறீங்க. நான் உங்களோட ஒய்ஃப் தானே, உங்களுக்கு எல்லாம் என்கிட்ட எல்லா உரிமையும் இருக்குல்ல சொல்கிறாங்க. எனக்கு நீங்கள் டச் பண்ணுறப்போ ரொம்ப பிடிக்கும் ஓகேவா. நீங்கள் ஸ்மோக் பண்ணுறது கூட எனக்கு பிடிக்கும். ஆனால் எனக்கு என்னோட காஃப் எனக்கு ஒத்துக்காதது, அது மட்டும் தான் எனக்கு பிடிக்காது. மற்றபடி உங்கள்கிட்ட எல்லாமே பிடிக்கும். ஏன்னா நீங்கள் இது எல்லாமே என்கிட்ட மட்டும்தானே இருக்குன்னு நினைக்கிறீங்க. இது எனக்கு பிடிக்கும். இந்த சைடு இன்னொரு பர்சன் அப்படிலாம் யோசிக்காமல் இந்த எல்லா ஹேபிட்டுமே என்கிட்ட மட்டுமே ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஓகேவா. எல்லா பொண்ணுங்களுக்குமே அப்படி பிடிக்கும். பொண்ணுங்களாக இருக்கட்டும் பசங்களாக இருக்கட்டும், அவங்களோட ஹஸ்பண்ட் அவங்ககிட்ட மட்டுமே இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னா அதை அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அவங்க ஈவன் அவங்க பிடிக்கலாம் கூட அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் ஜேகே மேலே ஒரு மாதிரி ஓவர் ஆகிறாங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்கா. நீங்கள் உண்மையாக சொல்கிறேன் எனக்கு ஆமாம், நீங்கள் என் மேலே அடிக்டிவாக இருக்கிறத விட நான் உங்கள் மேலே ரொம்ப அடிக்டிவாக இருக்கேன். அவங்க லவ் கேர் எவ்ரி திங் அப்படி சொல்லிட்டு ஜிமின் கீழே போவா. ஜேகே அப்படியே மேலே வந்து ஓவர் ஆகிறாங்க. உண்மையாக சொல்கிறேன் எனக்கு ஆமாம் சொல்கிறாங்க. என்னை மிஸ் பண்ணேன், எனக்கு ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன் என்னோட இந்த ஜேகேவை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன் ஓகேவா அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி கிட்ட பிடிச்சி இழுக்கிறாங்க. ப்ளீஸ் டேக் மீ அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஒரு மாதிரி சொல்கிறா ஜேகே ஒரு மாதிரி நீ உண்மையாக சொல்கிறியா எனக்கு ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. ஜேகே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. இப்போ கேட்குறாங்க, நீ ட்ரூவாக சொல்கிறியா, ட்ரூவாக லவ்வில் சொல்கிறாங்க. ட்ரூவாக லவ்வில் தான் எனக்கு வேணும், ஐ வாண்ட் யுவர் டச் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் ரொம்ப ஜேகே ஒரு மாதிரி ரொம்ப க்ளோஸ் ஆகிருக்கா. ஜேகே அவ்வளோதான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாரு. நீ உண்மையாக சொல்கிறாங்க, உண்மையாக தான் சொல்கிறாங்க, இதுக்கு மேலே வந்து வெயிட் பண்ண வைக்காத நீ என்ன அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஜேகே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு அப்படி போய்ட்டு இப்போ ரொம்ப பயங்கரமாக அட்டாச் பண்ணி கிஸ் பண்ணுறாங்க. ரியலாக சொல்கிறாங்க. இது வரைக்கும் ஜிமின் ஜேகே கிட்ட ஐ லவ் யூன்ற வாட்ஸ்அப் சொல்லியிருக்கவே மாட்டாங்க. ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கா. ஐ லவ் யூ ஜேகே, ஐ லவ் யூ, ஹை மை டியர் ஹஸ்பண்ட் அப்படி சொல்லிட்டு ஒரு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, என்ன சொல்கிறாங்க, ஐ லவ் யூ ஸோ மச் அப்படி சொல்லிட்டு ஐ வாண்ட் யூ, ஐ நீட் யூ சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் ஜேகேக்கு ரொம்ப நியூ ஜிமின் சொல்கிறது. அவர் ரொம்ப ஹாப்பியாக ஒரு மாதிரி ரொம்ப பயங்கர ஹாப்பியாக இருக்கார். ரொம்ப கிஸ் பண்ணிட்டு அண்ட் நைட் ஃபுல்லாக ஜிமின் இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் கோஆப்ரேட் பண்ணியிருக்க மாட்டார். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்திருப்பாங்க நைட் ஃபுல்லாக. நெக்ஸ்ட் டே தான் ஜிமின் அப்படியே ஃபேஸ் வந்துட்டு ஒரு மாதிரி ஹைட் பண்ணிட்டு இருக்காரு. ஜேகே பார்க்குறாங்க, என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை அப்படி சொல்கிறாங்க. என்னை பாரு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு கம்ஃபர்ட் பண்ண அப்படி பண்ணியா சொல்கிறாங்க. இல்லை எனக்கு அது எல்லாமே ரியல், என்னோட ஹஸ்பண்ட் கூட அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜேகே ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. ஜிமினோட லிப்ஸில் போய் ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. கிஸ் பண்ண சொல்கிறாங்க, இங்கே பாரு எனக்கு உன் கூட அப்படிலாம் இருக்குன்னு தோணுச்சு தான், அதாவது அந்த மாதிரி. ஆனால் இனிமேல் வந்து நான் ட்ரிங்க் பண்ண மாட்டேன், ஸ்மோக் பண்ண மாட்டேன் ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் கேட்குறாங்க, ஏன் சொல்கிறாங்க, என்னோடய ஒய்ஃபுக்கு எனக்கிட்ட எல்லாமே நான் ஷேர் பண்ணுறது பிடிக்கும் அப்படின்னு எல்லாத்தையும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கும் போது அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்த நான் விட்டுணும்ல. நான் ஸ்மோக் பண்ண மாட்டேன், நான் ட்ரிங்க் பண்ண மாட்டேன் ஓகேவா, ஆனால் இது மட்டும் பண்ணிக்கிட்டே இருப்பேன் எவ்ரிடே சொல்கிறாங்க. ஜிமின் எனக்கு ஓகே தான் அப்படி சொல்கிறாங்க. நீ தாங்கிடுவேன் சொல்கிறாங்க. நான் தாங்கிடுவேனே அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா சொல்கிறாங்க, அப்போ தானே சொல்கிறாங்க, அப்போ தானே நம்ம லைஃப்பில் இன்னொரு பர்சன் வருவாங்க சொல்கிறாங்க. ஜேக்கர் மாதிரி பார்க்குறாங்க. நீ அதுக்கு ரெடியாக சொல்கிறாங்க. எஸ் ஐம் ரெடி சொல்கிறாங்க. ஆனால் நீ ஸ்டடீஸ் பாருங்கள் அப்படி வந்துட்டு பேபி வந்துச்சு
வந்துச்சுன்னா வந்து ஸ்டடீஸ் வந்து விட்டுருவோம் சொல்கிறாங்க. நோ நோ அப்படி பண்ணக்கூடாது. எனக்கு என்னோடய ஜிமின் ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஸ்டடீஸ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அப்படி சொல்லிட்டு ஜேகே ரொம்ப டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஆமாம் ஏங்க நீங்கள் இவ்வளோ லவ் கேர் எல்லாமே அதிகமாக வச்சுருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு மாதிரி ட்ரக் மாதிரி எல்லாமே அதிகமாக அப்படி சொல்கிறாங்க. தெரியல எனக்கு சைல்டுஹுட்லேருந்து தனியாகவே இருந்துட்டேன்னா மாம் டாட் வந்து எப்போவுமே பிஸ்னஸ் அப்படி போயிடுவாங்க. நான் தனியாகவே இருப்பேன். அப்போ எனக்கு தோணும் நம்ம மனசில் நினைக்கிறத பேசுகிறதுக்கு நம்மளுக்கு என்னெல்லாம் ஆசை இருக்கோ அதெல்லாம் ஷேர் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்டை கூட நம்ம எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட முடியாதுல்ல. அப்படி பார்த்தா ஒரு பார்ட்னர்கிட்ட தான் எல்லாத்தையும் ஷேர் பண்ண முடியும். எவ்ரிதிங் வந்து ஷேர் பண்ண முடியும்ல. நம்ம என்ன நினைக்கிறோம் அவங்க மட்டும் தான் நம்மளை எல்லாமே புரிஞ்சு வச்சுப்பாங்க. நம்ம எல்லா சைடையும் அவங்க மட்டும் தான் நேசிப்பாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட சம்டைம் நினைப்பாங்க என்ன இவன் இந்த மாதிரி இருக்கான், இவன் அவன்கிட்ட அந்த ஹேபிட் இருக்குது சொல்லிட்டு சில பேர் நினைப்பாங்க. அப்படி சில ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆனால் நம்ம பார்ட்னர் அப்படி நினைக்க மாட்டாங்களா. அப்படி நம்மளுக்கு பிடிக்கலாம் கூட இது பிடிக்கல மாற்றிக்கலாம்னு சொல்லுவாங்க. சில பேர் அப்படியே அக்செப்ட் பண்ணிப்பாங்கள்ல. அதனால தான் இது எல்லாத்தையும் என்னோடய பார்ட்னர்கிட்ட தான் ஷேர் பண்ணணும். என்னோடய எல்லா ஹேபிட்டு என்னோடய எல்லா லவ் எல்லாத்தையும் அப்படி சொல்கிறாங்க. நான் யார்கிட்ட இப்போ இருந்ததே இல்லை தெரியுமா. ஐ எம் ஸோ அடிக்டிவ் வித் யூ அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஜேகே ஜிம் சொல்கிறாங்க. ஐ எம் ஆல்சோ அப்படி சொல்லிட்டு ரொம்ப பக்கத்தில் எடுத்துக்கிறாங்க. எனக்கு உங்கள் கூட இப்படியே இருந்துட்டு போல தோணுதே சொல்கிறாங்க. இப்படியே காலேஜ் போகணும் சொல்கிறாங்க. சரி போகணும் அப்படி சொல்கிறாங்க. எந்திரி அப்படி சொல்லிட்டு அழகாக தூக்கிட்டு போயிட்டு அழகாக 2 பேருமே பாத் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க ஜேகே. அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் ட்ரிங்க் பண்ணுறது அந்த மாதிரி ஸ்மோக் பண்ணுறது எல்லாத்தையும் விட்டுட்டாரு டோட்டலாக. ஜிம்முக்கு பிடிக்கல ஒத்துக்கலான்றப்போ அதில் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியாக போகுது. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் ஆஃப்டர் தானே பார்க்கலாம். நம்ம ஜெயிக்க தான் பார்க்குறாங்க. இங்கே பாரு என்னோடய ஒய்ஃபை நீ அடிக்கடி டச் பண்ணுறது எனக்கு பிடிக்கல சொல்கிறாங்க. யார்கிட்டனா உங்களுக்கு ஒரு பையன் இருக்கான் ஜங்மைன் அப்படி சொல்லிட்டு அந்த பையன் கிட்ட சொல்கிறாங்க. இப்போ ஜெமின் பார்த்துட்டு இருக்காரு. ஜேகே ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை இவங்க பாரு எனக்கு ரொம்ப டச் பண்ணுறான் உன்னை அப்படி சொல்கிறாங்க. அவனுக்கு என் மேலே ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குல்ல நான் அவனோட மாம் அப்படி சொல்கிறாங்க. ஸோ வாட் அப்படின்னு அவர் கேட்குறாரு. இங்கே பாரு நீ என்னோட ஃபஸ்ட்டு எனக்கு தான் நீ அப்படி சொல்கிறாங்க. ஜேகே சொல்கிறத பார்த்து ஜிமின் ஆமாம் நான் உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு ஜிமினுக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ அந்த ஜங்மின் இங்கே பாருங்கள் டேடா ஃபஸ்ட்டு என்னோடய மம்மா எனக்கு தான். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு மம்மா இருக்காங்க. நீங்கள் போங்க உங்கள் மம்மா கிட்ட அப்படி சொல்கிறாங்க. உங்கள் மம்மா கிட்ட போய்ட்டு இதே மாதிரி நான் என்னென்ன கேட்குறேன்னு கேட்டுங்க சொல்கிறாங்க. ஃபீட் பண்ண சொல்லுங்கள் எல்லாம் பண்ண சொல்லுங்கள் சொல்கிறாங்க. இங்கே பாரு உன்னோட மம்மா எனக்கு பாரு அவள் எனக்கு தான் ஃபஸ்ட்டு ஓகேவா. எனக்கு தான் ஃபஸ்ட்டு பேபி எல்லாமே அவள் எனக்கு அதுக்கப்புறம் உனக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜிமின் ஃபஸ்ட் ஸ்மைல் பண்ணுறாரு. ஐயோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும் அப்படி சொல்கிறாங்க. ஜிமினுக்கு வா அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் ஜேகே கிட்ட போகிறாங்க. இப்போ ஜங்மின் தான் மம்மா அங்கே வாங்க சொல்கிறாங்க. நான் அவங்க 2 பேரும் வரல போங்க அந்த பக்கம் சொல்லிட்டு அவருக்கு சின்ன போயிடறாரு. இப்போ ஜங்மின் ஜிமின் 2 பேரும் உள்ள போகிறாங்க. ஜங்குக்கு போயிட்டு ஜிம்மோட சிக்ஸில் கிஸ் பண்ணுறேன். நம்ம ஜங்குன்னு வந்துட்டு எனக்கு எட்டலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஜிம்மோட ஹேண்டை பிடிச்சி அவர் கிஸ் பண்ணுறாரு. இதுதான் அவரோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி கிஸ் பண்ணுறாரு. ஜங்கு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே தூக்குறாரு ஜங்குவினை. ஜோன் என்னோட லவ் தான் என்னோட லவ் எங்கள் 2 பேர் லவ்வோட மீனிங் டா நீ ஜஸ்ட் உங்கள்கிட்ட விளாட்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியும்டாடா நீங்கள் என்னோட மம்மா மேலே ரொம்ப 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 லவ் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு உன் மேலே தான் டா சொல்கிறாங்க. அச்சோ ஏன் மேலே ஆமாம் உன் மேலே தான் வச்சுருக்கேன். உங்கள் 2 பேர் மேலே எனக்கு அவ்வளோ லவ் இருக்குடா சொல்கிறாங்க. ஜேகே டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டாங்க ஃபுல் அண்ட் ஃபுல். ஏன்னா ஜிமின் அவரோட அதுக்கப்புறம் அவர் வீட்டில் கூட போய் ஸ்டே பண்ண மாட்டார். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் ஜேகே மட்டும்தான் அப்படின்ற மாதிரி இருந்துட்டார். நம்மளுக்கு கிடைக்கிற லவ் கிடச்சிட்டு நம்ம டோட்டலாக சேஞ்ச் ஆகிருங்களா அந்த மாதிரி ஜேகே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க ஜிமின் கூட. அவர் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிப்பார். அவருக்கு ஸ்டடீஸு காலேஜ் எப்படி இருக்கும் எல்லாத்தையுமே ஒரு விஷயம் கூட அவர் ஹைட் பண்ணவே மாட்டார். அவர் அந்த மாதிரி ஒரு பர்சன் ரொம்ப லவ்லி பர்சன் ஓகேங்களா. ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே சொல்கிறாங்க என்னன்றாங்க எனக்கு தோணுது ஜங்மின் போய் விளையாட சொல்கிறாங்க. சரிட்டு அவர் ஓடி போயிடுறாரு. எனக்கு தோணுது எனக்கு இன்னொரு பேபி தான் எப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. என்னடா என்ன சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு இன்னொரு பேபி தான் என்ன க்யூட்டாக இருக்குன்னு தோணுதே சொல்கிறாங்க. ஐயோ வேண்டாம் நீ ஃபஸ்ட்டு பேபி ரொம்ப கஷ்டப்பட்டேன் எனக்கு இன்னொரு பேபி தான் வேண்டாம் சொல்கிறாங்க. ஏன் ஜேகே நீங்கள் இப்படி மாறிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு பேபி போய் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் என்னால் அதை நினச்சி கூட பார்க்க வேண்டாம் சொல்கிறாங்க. அச்சோ ஜங்கு ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. எனக்கு இன்னொரு பேபி வேணும் ஜங்குக்கு சொல்கிறாங்க. இன்னொரு பேபி வேணுமா நீ இருக்க ஜங்குவின் இருக்கா நான் இருக்க இது போதாதா சொல்கிறாங்க. இல்லை இன்னொன்று வேணும் ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. அப்படியே அவனுக்கு வேணுமா சொல்கிறாங்க வேணும்னு சொல்கிறாங்க. எனக்கு இன்னொரு பேபி வேணும் அதை விட தாண்டி என்னோட ஜேகே எனக்குள்ளே அதிகமாக வரமாட்டாங்கன்னு தோணுன்னு சொல்கிறாங்க. அப்படியா ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. ஒரு மாதிரி அதாவது ஜிமின் வந்து கேட்க ஜங்கு அதுக்கு மேலே என்னாலையும் வந்துட்டு அவாய்ட் பண்ண முடியாது. என்னோடய ஒய்ஃப் என்ன கேட்டாலும் அப்படியே ஃபுல்ஃபில் பண்ணிட்டு போனேன் அப்படி சொல்லிட்டு அப்படி தூக்குறாங்க. இப்போ ஜங்கு தான் பார்க்குறாங்க. ஜங்கு நம்ம டாடா அம்மா என்ன பண்ணுறீங்க சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை நீ விளையாடு நாங்கள் வந்துடுறோம்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு தூக்கிட்டு போயிடுறாரு. இதெல்லாம் அந்த ஹாப்பியான அந்த லைஃப் வந்து இப்படி தான் போயிருக்கோம் ஓகேங்களா. இது எப்படி உங்களுக்கு இருக்குன்னு தெரியல. ஏன்னா எனக்கு ரொம்ப ஷையாக இருக்குது. ஓகே பாய்.